அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா திங்கட்கிழமை காலையில் நான் பண்ணியிருந்த வேலைகளை பற்றின ஒரு பதிவை தான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். திங்கட்கிழமை காலையிலே வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு லஞ்ச்லாம் பேக் பண்ணி அனுப்பிச்சி முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்மளோட வீட்டு வேலைகள் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் எல்லா வேலையும் முடிச்சதுக்கப்புறமா அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால பூஜை சாமான்லாம் தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுருந்தேன். செவ்வாய்க்கிழமையிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு 21 நாளைக்கு வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருந்தேன். சரி, அதனால் வந்து அதுக்கான முன்னேற்பாடாக வந்து எல்லாத்தையும் நம்ம வீடு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூஜை சாமான் எல்லாத்தையும் தேய்ச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூஜை சாமான்லாம் தேய்க்கிறதுக்கு எடுத்து வச்சுருந்தேன். பூஜை சாமான்லாம் தேய்ச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய பூஜை கப்போடியும் அப்படியே வந்து க்ளீன் பண்ணி விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அப்போ தான் அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து ரொம்ப பரபரப்பாக செய்ய வேண்டிய அவசியம் இல்லாமல் அப்படியே பொறுமையாக வந்து பூஜையை முடிச்சிடலாம். ஒரு 5:30க்குள்ளவே வந்து பூஜையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு பார்த்திங்கன்னா நம்ம தெரு தெளித்து கோலம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நிலைவாசலுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் வச்சு அங்கெல்லாம் கோலம் போடுறதுக்கு வந்து நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அப்படியே ஒரு 3:30 எழுந்தோம் அப்படின்னா கூட ஒரு 5:30க்குள்ளே நம்மளுடைய பூஜைகளை முடிக்கணும் அப்படின்றதுனால இந்த வேலைகளை எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி நாளே வந்து பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்காக பார்த்திங்கன்னா பூஜை கபோர்டில் வந்து ஒரு காஞ்ச துணியை வச்சு நல்லா ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து தொடச்சி எடுத்துட்டேன். பழைய பூவு தூசி எல்லாத்தையும் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து எப்பவும் போல் ஒரு பாத்திரத்தில் ஒரு தண்ணியில் சுத்தமான ஒரு ஒயிட் கிளாத் வச்சுட்டு அந்த தண்ணியில் என்னென்ன சேர்ப்பேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா பன்னீர், ஜவ்வாது, பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் சேர்த்து துடைக்கலாம். ஆனால் இன்றைக்கி வந்து என்கிட்ட பன்னீர் இல்லை அப்படின்றதுனால நான் என்ன பண்ணியிருந்தேன்னா ஜவ்வாதியும் அதே போல் பச்சை கற்பூரத்தையும் மட்டும் கலந்து அந்த பூஜை கபோர்டை துடைச்சி விட்டுருந்தேன். இந்த மாதிரி நம்ம வந்து பூஜை கபோர்டை துடைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு எப்போல்லாம் அந்த பூஜை அறையை திறந்து வச்சுருக்கோமோ அப்போல்லாம் வந்து நல்ல ஒரு வாசமாக இருக்கும். ஸோ இது மாதிரி வந்து நார்மலாக வந்து பூஜை கபோர்டில் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து வீட்டு கார்னர்களில் வந்து இந்த தண்ணியை ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா கூடவே வந்து நமக்கு நல்ல ஒரு வாசம் வந்து தொடர்ந்து அந்த நாள் ஃபுல்லாகவே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து இந்த உருளி வைப்போம் இல்லைங்களா, உருளி வைக்கிறதுலே பார்த்திங்கன்னா அந்த ஜவ்வாதியோ பச்சை கற்பூரத்தையோ சேர்த்து நம்ம நிலைவாசல்கிட்ட வச்சுட்டோம் அப்படின்னாவே அதுவே வந்து நமக்கு ஒரு நல்ல ஒரு நாள் ஃபுல்லாக இருக்க வாசம் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு சிலருக்கு வந்து எப்போவுமே வந்து எல்லா பூஜை அறையிலையுமே அதாவது பூஜை அறையில் வரக்கூடிய வாசனை போலவே எல்லா இடத்துலையும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தோணும் இல்லையா. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணலான்னாக்கா ஜவ்வாது, பச்சை கற்பூரம், அதுக்கப்புறமா வந்து சந்தனப்பொடி, லவங்கம், ஏலக்காய் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு பொடி பண்ணிவிட்டு அந்த பொடியை வந்து ஒரு தண்ணியில் கலந்துட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் வச்சுட்டு கூட நம்ம என்ன பண்ணலான்னா கார்னரில் வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய கார்னரில் வந்து நம்ம இதை வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். ஒரு ஒரு ரூமுடைய கார்னர்லேயுமே வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்கன்னா கூட அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாசம் இருக்கும். ஸோ இப்போ நான் இன்றைக்கி அப்படி தான் வந்து நம்ம பூஜை கபோர்டுக்கு நல்ல ஒரு சுத்தமான தண்ணியில் வந்து பச்சை கற்பூரத்தையும் ஜவ்வாதியும் எடுத்திருந்தேன். இப்போ ஃபோட்டோஸில் இருந்த பழைய மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வந்து ஒரு காஞ்ச துணியை வச்சு துடைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கிளாத் வச்சு இந்த தண்ணியை தொட்டு பூஜை அறையில் இருந்த ஃபோட்டோஸு அதுக்கப்புறம் பூஜை கபோர்டு எல்லாத்தையும் வந்து நல்லா துடைச்சி எடுத்துட்டேன். ஃபஸ்ட்டு இந்த காஞ்ச துணியை வச்சு பார்த்திங்கன்னா பழைய மஞ்சள் குங்குமத்தை எல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து விட்டுட்டேன். எப்போவுமே பார்த்திங்கனாக்கா நம்ம ஒரு விசேஷ நாள் வருது அப்படின்னா இந்த மாதிரி செய்வோம். அதே போல் வந்து மாதம் தமிழ் மாத பிறப்பு இருக்கு இல்லைங்களா, ஒரு மாதமும் தமிழ் மாத பிறப்பப்பவும் வந்து நம்ம வீட்டு பூஜை அறையை வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். பெருசாக பூஜை அறை வச்சுருக்கவங்க வந்து இந்த மாதிரி வந்து தமிழ் மாதம் வந்து பிறக்கும்போது வந்து க்ளீன் பண்ணுறதுன்றது ஒரு சிலர் வழக்கமாக வச்சுருப்பாங்க. இப்போது நான் வந்து கபோர்டு அப்படின்ற தொட்டு பார்த்திங்கன்னா நினைக்கும் போதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். எனக்கு ஈஸியாக தான் இருக்கும். நிறைய சாமான் இல்லை, ஃபோட்டோஸ் இல்லை, ஒரே ஒரு ஃபோட்டோஸ்லேயே எல்லா சாமியும் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி பூஜை சாமான்களும் பார்த்திங்கன்னா நான் நிறையெல்லாம் வச்சில்ல. காமாட்சி அம்மா விளக்கு இருக்கும், விநாயகர் மனைக்கு எதிர்க்க வந்து ஒரு அகல் விளக்கு ஏற்றி வைப்பேன். அதே போல் குலதெய்வத்துக்கு நம்ம வெளியிலேயே நிலைவாசல்கிட்டேயே விளக்கு ஏற்றிடுவேன். ஸோ அதனால் வந்து அந்தளவுக்கு வந்து பூஜை சாமான் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. மெயின்டெனன்ஸ்க்கும் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு வாரமுமே வந்து டீப் க்ளீன் பண்ணிவிடுவேன். இந்த மாதிரி நம்ம தொடச்சி டீப் க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா அந்த இடமே வந்து ஒரு நல்ல வைப்ரேஷனோடவே இருக்கும். ஸோ அதே மாதிரி நான் சொன்ன இந்த ஸ்ப்ரேவையும் பார்த்திங்கன்னா
நீங்கள் வந்து அந்த எல்லா ரூமில் இருக்கக்கூடிய கார்னர்ஸ்லேயும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி பார்த்துட்டு ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றதையோ கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா உண்மையிலேயே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு வாசத்தோடு அந்த டே ஃபுல்லாகவே இருக்குது. அதே போல் நம்ம நிலைவாசல் கிட்ட உருளி வைக்கிற ஹேபிட் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருமே வந்து வெறும் ஜவ்வாது கிடைச்சாலும் ஜவ்வாது மட்டுமும் போடலாம், இல்லை பச்சை கற்பூரத்தை மட்டும் சேர்த்து வச்சிங்கன்னா கூட அவ்வளோ ஒரு வாசம் இருக்கும். அதே போல் நம்ம கிச்சனில் வந்து ஒரு சிலர் இப்போது பழக்கம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அன்னபூர்ணி வைப்போம் இல்லைங்களா, அன்னபூர்ணிக்கிட்டேயும் வந்து ஒரு சின்ன இப்போ நிறைய மாடலான குட்டி குட்டி பவுலுங்கள்லாம் வருது, அதில் வந்து ஒரே ஒரு பூவை வைக்கலாம். அந்த பூவை வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த தண்ணியில் கூட நம்ம வந்து கொஞ்சமாக வந்து இது ஜவ்வாதியோ பச்சை கற்பூரத்தையோ வச்சிட்டோம் அப்படின்னா கிச்சனுமே பார்த்திங்கன்னா பூஜை அறை மாதிரி அவ்வளோ ஒரு நல்லாயிருக்கும். ஸோ நான் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது கூட அந்த மஞ்சளில் கூட பார்த்திங்கன்னா பன்னீர் இருந்துச்சுன்னா அந்த பன்னீரில் தான் கரைச்சிருப்பேன். பன்னீர் இன்றைக்கி என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால பார்த்திங்கன்னா மஞ்சளில் வந்து ஜவ்வாதியோ பச்சை கற்பூரத்தையோ மட்டும் சேர்த்து கலந்து எல்லா விளக்குக்கு எல்லாத்துக்கும் வச்சு விட்டேன். ஸோ அதே மாதிரி நம்ம அட்சதை வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த அட்சதையிலும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னாக்கா இந்த மாதிரி ஜவ்வாது பச்சை கற்பூரம் அதுக்கப்புறமா வந்து மஞ்சள் தூள் பசு நெய் சேர்த்து செய்வாங்க. பசு நெய் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னாக்கா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுதான் வந்து எப்போவுமே அக்ஷதையை ரெடி பண்ணுறதுக்கான ஒரு மெத்தடு. பசு நெய்யை கலந்துட்டு அதுக்கு மேலே வந்து பச்சை கற்பூரத்தையும் ஜவ்வாதியும் சேர்த்து நல்லா கலந்து அதை ஒரு பாக்ஸில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னாக்கா நம்ம எப்போல்லாம் பூஜை பண்ணும்போதோ நம்மளுடைய தெய்வங்களை மனசார வேண்டிட்டு அந்த விளக்குகளுக்கு நம்ம போடலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா செந்தில் குமார் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து ஒரு சிஸ்டர் வந்து இந்த நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க இந்த வட்டமான மனை ஒன்று வச்சுருப்பேன். அது பார்த்திங்கன்னா நான் நிறைய இந்த நிலைவாசல் கிட்ட அகல் விளக்கு அதே போல் பாவை விளக்கு இவங்களெல்லாம் வச்சு ஏற்றுறதுக்கு வந்து நிறைய வீடியோஸில் நான் காட்டியிருப்பேன். ஸோ இந்த விளக்கு வைக்கிறக்கூடிய அந்த மனையை பார்த்திங்கன்னா நான் திருவண்ணாமலையிலேருந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை பற்றி அவங்க நிறையவே கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் இதை நான் சொல்கிறேன். திருவண்ணாமலையில் நான் இது வாங்கி பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 4 இயர்ஸ் கிட்டே இருக்கும், மேலேயே இருக்கும்னு நினைக்கிறேன். 2.5 இயர்ஸோ என்னவோ கரெக்டான ஞாபகம் இல்லை, ஆனால் ரொம்ப நாள் ஆகிடுச்சு. கிரிவலம் ஸ்டார்ட் பண்ண புதுசுலேயே தான் இந்த மனையை வாங்கியிருந்தேன். ஸோ எப்பவுமே நம்ம ஆரம்பத்தில் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு அங்கே இருக்கக்கூடிய கடைகளுக்கெல்லாம் ஏறி இறங்குவோம். அது வந்து ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜில் அப்படி தான் இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு 2வது 3வது மாதத்துக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய இந்த கடைப்பொக்கெல்லாம் வந்து திரும்புறதில்ல, கரெக்டாக அந்த கிரிவலம் மட்டும் போயிட்டு அப்படியே வந்துடுவோம். அந்த மாதிரி தான். அது வந்து ஒரு ஷாப் மாதிரி கூட இல்லை. ஷாப் மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த ஷாப்போடைய அட்ரெஸ்ஸை சொல்லியிருப்பேன். ஆனால் எனக்கு அது கடை கிடையாது. வழியிலேயே பார்த்திங்கன்னா அந்த ரோட்டு ஓரத்துலேயே வந்து நிறைய வச்சுருப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் அந்த மணக்கடையை பார்த்த மாதிரி கூட எனக்கு ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் அது தெரியல எனக்கு. நீங்கள் ஒன்றும் இல்லை, இந்த மனையவே வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணிவிட்டு கூட நான் உங்களுக்காகவே ஒரு ஷார்ட்ஸே நான் கொடுத்துருப்பேன். அந்த ஷார்ட்ஸ்லேயே கூட நீங்கள் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் அளவு கொடுத்து செஞ்சு நான் பண்ணியிருந்த மாதிரி பெயிண்ட் பண்ணி கோலம் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மனை தான் சொல்லுவேன். ஒரு இப்போ குலதெய்வ சொம்பு வைக்கணும் அப்படின்னாலும் சரி, அதே போல் வந்து நம்ம சின்ன அகல் விளக்கு வச்சு ஏற்றணுன்னாலும் சரி, எனக்கு அது ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா கீழெல்லாம் வந்து கொஞ்சம் வெடிச்சு வர மாதிரி இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா பெயிண்ட்டே பண்ணேன். சரி கொஞ்சம் பெயிண்ட் பண்ணோன்னா நம்ம தண்ணியிலலாம் கழுவும்போது வந்து அது கொஞ்சம் தாங்கும் இல்லைங்களா, அதனால் வந்து அந்த மணக்கட்டையை என்ன பண்ணேன்னா கீழே இருக்கக்கூடிய அந்த 3 பாதம் மாதிரி வச்சுருக்கோம். அந்த பாதம் எல்லாம் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லூஸான மாதிரி எல்லாம் தோணுச்சு. ஸோ எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணிடணும் அப்படின்றதுனால என்ன பண்ணேன்னா தண்ணியில் வந்து அது நிறைய அடிக்கடிக்கு நம்ம கழுவுவோம் இல்லைங்களா, ஸோ அந்த மஞ்சள் குங்குமம்லாம் அதில் அப்படியே படிஞ்சிருச்சுன்னா அது நல்லா வாஷ் பண்ணால் தான் வந்து போகுது. ஸோ அதுக்கப்புறமா தான் யோசித்தேன், சரி இது நல்லாவே இருக்கணும் அப்படின்னா நம்ம பெயிண்ட் பண்ணோன்னா அது கொஞ்சம் நாளைக்கு லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்ன பண்ணேன்னா பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஒரு கோலம் போட்டு அதை வச்சுருந்தேன். இப்போ வந்து மஞ்சள் குங்குமம் அது மேலே வைக்கிறது இல்லை, அப்படியே வந்து துணி போட்டு லைட்டாக தொடச்சி மட்டும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நம்ம இந்த ஆச்சேரி கடைங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அவங்கக்கிட்ட வந்து இதை காமிச்சிங்கனாவே உங்களுக்கு வந்து அழகாக செஞ்சு வாங்கிக்கலாம். உண்மையிலே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். ஸோ என்னால் வந்து டீட்டெயிலாக வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்ல முடியல, அதனால தான் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அந்த மனையை வந்து அவ்வளோ பிடிச்சிருந்துச்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய மெசேஜ் எனக்கு எந்த ஷார்ட்ஸில் வந்து கொடுத்துருந்தாலுமே வந்து அந்த மனையை பற்றி தான் நீங்கள் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் வந்து உங்களுக்காகவே நான் வந்து இதை பேசணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் கொடுத்துருந்தேன். அந்த மாதிரி நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம்.
அதே ஷாப்பாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் அந்த மீன் உருளி வந்து கேட்டிருந்தாங்க. அதனால் என்ன பண்ணேன்னா, அடுத்த வாட்டி நான் கிரிவலம் போகும்போதே பார்த்திங்கன்னா, அந்த மீன் உருளி எந்த கடையில் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ஷார்ட்ஸ் கொடுத்துருந்தேன். அதோட அட்ரஸையுமே சொல்லியிருந்தேன். ஆனால் இது வந்து ரோட்டு கடை அப்படின்றதுனால ஒரு ஒரு வாட்டி ஒரு ஒரு இடத்துல வைப்பாங்க இல்லைங்களா? அதுக்கப்புறம் அதான் எனக்கு அதை பார்த்த மாதிரி கூட ஞாபகம் இல்லை. கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் அப்படி கிரிவலம் போகிறவங்க இல்லை அப்படின்னாலும் இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி கூட வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, நம்மளுடைய வீட்டு வேலைகளில் எல்லாத்தையுமே வந்து செஞ்சு பூஜை சாமான் எல்லாத்துக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாத்தையும் வச்சு முடிச்சாச்சு. வச்சு முடிச்சதுக்கப்புறம் துளசி மாடத்துக்கிட்டேயுமே பார்த்திங்கன்னா, நான் துளசி மாடத்தையும் கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுருந்தேன். ஈவினிங் வந்து விளக்கு ஏற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மணி கொஞ்சம் நேரம் வேலைங்கள்லாம் ஓட ஒரு 3:30-4 மணிக்கிட்ட ஆகிடுச்சு. சரி ஒரு 5:00 5:15 பார்த்திங்கன்னா, நம்ம துளசி மாடத்துக்கிட்டெல்லாம் சின்ன சின்னதாக ஒரு கோலம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு துளசி மாடத்துக்கிட்டெல்லாம் கோலம் போட்டு ஈவினிங் வந்து விளக்கேற்றிருந்தேன். அன்றைக்கி மார்னிங் பார்த்திங்கன்னா அதை பூஜை சாமான்லாம் தேய்ச்சி கழுவுன தொட்டு எதுவுமே பண்ணலை. அதனால் பார்த்திங்கன்னா ஈவினிங்கே வந்து விளக்கேற்றிட்டேன். பிரம்ம முகூர்த்தத்துக்கு என்னென்ன வேலைகள்லாம் செய்யணுமோ அது எல்லாத்தையுமே வந்து பிஃபோராகவே பிளான் பண்ணி வச்சுட்டேன். நான் ஒரு 3:30க்கு எழுந்தாலே போதும், கரெக்டாக வந்து 5:30க்கெல்லாம் முடிச்சிடலாம். பசங்களுக்கு வந்து லஞ்ச் பேக் பண்ணுறதுக்கும் எனக்கு டைம் சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக தள்ளிட்டு போனதே வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னாக்கா அது விட்டாலும் நம்மளுக்கு ஒரு மனசு ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் மார்கழி மாதத்தில் பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்து பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறமா வந்து ரொம்ப வந்து பிரேக் எடுத்துட்டேன். அதனால தான் சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய பிளான் பண்ணி ஸ்டார்ட் பண்ணோம். சரி நடுவில் விட்டோம்னாலும் நமக்கு அது கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா, செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வளர்பிறை தேய்பிறை எதுவுமே நான் யோசிக்கல. பிரம்ம முகூர்த்தத்துக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம யோசிக்கும் போது அதை செய்ய ஆரம்பிச்சிக்கலாம். அதனால் வந்து சரி அந்த தேய்பிறையெல்லாம் நான் பார்க்கல. சரி தொடங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை வந்து கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணுன்ற ஒரு முடிவோடு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நிறைய வீடியோஸ்லையுமே நான் சொல்லியிருப்பேன், பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கேன்ட்டு. ஆனால் நான் வந்து அதை செய்யவே இல்லை. ஸோ அதுக்காகவே இந்த வாட்டி வந்து பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த டைமில் வந்து நம்ம கேட்குற விஷயம் வந்து கண்டிப்பாக நடக்குது. எனக்குமே வந்து ஒரு 2-3 விஷயம் நடந்துருச்சு. ஸோ அதனால் வந்து நமக்கு இருக்கிற ஒரு வாய்ப்பை வந்து நம்ம ஏன் விடணும்? நம்ம சோம்பேறித்தனத்தினால நம்ம ஏன் வந்து அதை மிஸ் பண்ணணும்? நல்ல ஒரு டைமு கிடைக்கும்போது அதை வந்து பயன்படுத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் தோண ஆரம்பிச்சிச்சு. சரின்னு சொல்லிவிட்டு அதனால் வர செவ்வாய்க்கிழமையிலேருந்து ஒரு 21 டேஸ் கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன். கண்டிப்பாக பண்ணுவேன். அந்த பற்றின வீடியோ பதிவை எல்லாத்தையுமே வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னோட ஜாயின் பண்ணி நீங்களும் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை செய்யணும்னு நினச்சிட்ருக்கவங்க யாராவது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க. 100 இல்லை 200% வந்து நான் சொல்லுவேன், கண்டிப்பாக அது நடக்குது. ஏன்னா நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து அதை அழுத்தமாக சொல்லணும். ஒரு வீடியோக்காகலாம் வந்து நம்ம சும்மா வந்து சொல்லிட முடியாது. சில விஷயத்தை வந்து நம்ம வெளிப்படையாக வந்து ஷேர் பண்ண முடியும், ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம ஷேர் பண்ண முடியாது. அந்த மாதிரி தான் நடக்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து சொல்லணும். ஆனால் சொல்கிற டைம் கண்டிப்பாக வரும். அந்த டைம் நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன். ஸோ அதனால் வந்து இந்த டைமை வந்து யாருமே தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. யோசிச்சிட்ருக்கவங்க கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அந்த உங்களால் வந்து ரொம்ப பெருசாக இப்போ நான் செய்கிற மாதிரி காலையில் எழுந்திரிச்சி தெரு தெளித்து கோலம் அது வந்து ஒரு சிலருக்கெல்லாம் முடியாது. ஏன்னா இப்போ அப்பார்ட்மெண்ட்ஸ் வீட்டில் இருக்கவங்களுக்கு, இல்லை வந்து வெளியில் வந்து அந்த நேரத்துக்கு வெளியில் வர முடியாது இருக்கவங்களுக்கு, அந்த மாதிரி இருக்கவங்களும் நீங்கள் எந்திரிச்சு இவ்வளோ வேலையும் செஞ்சு தான் கும்பிடணும் அப்படின்ட்டுலாம் கிடையவே கிடையாது. இந்த விஷயத்தை கூட நான் நிறைய பதிவுகளில் சொல்லியிருக்கேன். என்னென்னா ஒரு அழகாக ஒரு சின்ன அகல் விளக்கு ஏற்றி வச்சு அன்னைக்கான நெய்வேத்தியம், அதே போல் பூ, இந்த 3 விஷயம் நீங்கள் மாற்றிட்டிங்கன்னா கூட போதும். ஒரு சின்ன பூஜை அறையாக இருந்தால் கூட, ஒரு ஷெல்ஃபில் இருந்துச்சுன்னா கூட அந்த ஷெல்ஃபு கீழே வந்து கொஞ்சமாக தண்ணி தெளித்து தொடச்சிட்டு ஒரே ஒரு குட்டி கோலம் போட்டு விட்டுட்டு ஒரு சின்ன டம்ளரில் தண்ணி மொண்டு வச்சாவது, இல்லை 2 கல்கண்டு, ஒரு சர்க்கரை, இல்லை கடலைப்பருப்பு, தக்காளி பழம், எந்த நெய்வேத்தியமாக இருந்தாலும் ஓகே. நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை எடுத்து வச்சுட்டு கையெடுத்து கும்பிட்டு கொஞ்சம் நேரம் மன அமைதியோடு, அந்த நேரம் வந்து எந்த விதமான சத்தமும் இருக்காது, ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த நேரத்தில் உங்களுடைய கனவு என்னவோ, உங்களுடைய ஆசை என்னவோ அதை வந்து பிரபஞ்சத்துக்கிட்ட சொல்லி நம்ம வேண்ட போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதெல்லாம் நான் பண்ணுற மாதிரிலாம் செஞ்சு பண்ணாதான் அப்படின்றதில்ல. இது வந்து ஒருத்தருக்கு ஒரு மாதிரி திருப்தி இருக்கும் இல்லையா? அது மாதிரி தான் நம்ம வீட்டை வந்து இந்த மாதிரிலாம் செஞ்சு காலை நேரத்தில் பார்க்கும்போது வந்து அது ஒரு ரொம்ப அழகாக இருக்கும். செய்ய முடிகிறவங்க எப்படியோ செய்யலாம், இல்லை எங்களுக்கு டைம் இல்லை செய்ய முடியாது அப்படின்னு யோசிக்கிறவங்க நான் சொன்ன மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் செய்யலாம். எதுவாக இருந்தாலும்
நம்மளுடைய எண்ணோட்டம் அந்த நேரத்தில் ஒரு பாசிட்டிவிட்டியோடு இருக்கணும். இது மட்டும்தான் விஷயம். பாசிட்டிவாக அந்த நேரத்தை வந்து நம்ம திங்க் பண்ணணும். கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஒரு நேரத்தை நமக்கு தெய்வம் கொடுத்துருக்கிறது நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதான் நான் யோசிக்கிறேன். கொஞ்சம் சோம்பேறித்தனத்தினால கொஞ்சம் காலங்கள் வந்து அப்படியே ஓடிட்டே தான் இருந்துச்சு. போதும், சோம்பேறித்தனத்தெல்லாம் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து திருப்பியும் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையை ஸ்டார்ட் பண்ணணும். அதை வந்து உங்கள் எல்லார் கூடவும் ஷேர் பண்ணி உங்களுக்கும் வந்து அந்த ஒரு விஷயம் தோணி நீங்களும் யாராவது செஞ்சு உங்களுக்கும் வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த பதிவை வந்து நான் உங்களோட பகிர்ந்திருக்கேன். எனக்கு நடந்திருக்கு, எனக்கு இந்த நேரத்து மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த பதிவையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். இது வெறும் வீடியோக்காகலாம் சொல்லலை. உண்மையிலேயே வந்து அந்த நேரத்துக்கான பவர் எவ்வளோன்றது நிறைய வீடியோஸில் நீங்களும் கேட்டிருப்பீங்க. நிறைய பேர் வந்து அது சாதிச்சும் காட்டியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்துக்கான பவர் இருக்கிறது அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். கண்டிப்பாக என்னோட இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலுக்கு ஒரு லைக் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோவுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.